ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து பே பண்ணால் நமக்கு ரிவார்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமா? அந்த மாதிரி ஆப்ஸ் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி செக்குன்னு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உடனே பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் நான் டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஓடிபி மூலமாக நமக்கு உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து காட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்ததுனால, நம்ம ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் வந்து கிராண்ட் பண்ணுற மாதிரி வருது. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா கிரெடிட் கார்டு பில்லோட டியூஸ் வந்து காமிக்குது. ஆனால் ஆல்ரெடி கட்டி முடிச்ச டியூலாம் கூட அதில் காமிக்குது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்து கட்டிக்கோங்க. ஸோ எனக்கு அதில் ஸ்டேட் பேங்க் அந்த கிரெடிட் கார்டுக்கு பில் வந்து கட்ட வேண்டியது இருக்குது. 28ஆம் தேதி தான் கட்டணும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே நான் கட்டிடுவேன். அதுதான் நமக்கு நல்லது. அப்போ தான் சிபில் ஸ்கோர்லாம் நல்லாவே மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி நான் கட்டுறதுனால தான் எனக்கு லோன்ஸ் மேலே லோன்ஸும், ஆஃபர் மேலே ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூ. 990 அந்த ரேஞ்சில் வந்து நான் கட்டியிருந்தேன். அது உடனே பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்பிஐ கார்டில் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அந்த அவுட்ஸ்டாண்டிங்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இதில் 1% வந்து அந்த செக்கு காயின்ஸ் மாதிரி கிடைக்கிது. ஓகேவா? அப்போ 10,000 நீங்கள் கட்டுறப்ப அதில் ஒரு 1% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா அந்த 100 காயின்ஸு, அதை வந்து மறுபடியும் நீங்கள் கிரெடிட் கார்டு பில்லு கட்டுறப்ப அதில் 10 காயின்ன்றது ரூ. 1க்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ 50 காயின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5 வந்து குறைஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியா ஒரு ரூ. 1,900 கட்ட வேண்டிய இடத்துல ரூ. 1,895 கட்டினா போதுன்ற மாரி வந்தது. அதனால் இதெல்லாம் கூட யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா அந்த 5, 10, 20 அதுதான் ரூ. 100 மாறும். அது கண்டிப்பா சேவிங்ஸ் தான். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டு வந்து பே பண்ணிக்கோங்க. இது வந்து 2, 3 டேஸ் எடுக்கும் போல கிரெடிட் ஆகறதுக்குன்னுலாம் நான் பயந்தேன். ஆனா உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டில அவுட்ஸ்டாண்டிங்கும் குறைஞ்சிடுது. ஸோ அன்பில்டு டிரான்சாக்ஷனில் போய் பார்த்தா டெபாசிட்டும் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போல்லாம் இந்த மாதிரியான ஆப்ஸு டிஜிட்டல் எரா வந்துடுச்சு இல்லையா? அதனால் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேஷ்பேக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட பெற ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் கிரெடிட் கார்டு பில் கட்டாமல் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாக கட்டுறப்ப நமக்கு இந்த மாதிரி கேஷ்பேக்கெல்லாம் கிடைக்கிது. அதுவுமே பெனிஃபிட் தான். இந்த மாதிரி நம்ம கட்டுறப்ப மந்த்லி ஒரு ரூ. 100, ரூ. 200 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக பெனிஃபிட் தான் இல்ல. இயர்லி அதுவே 1000 கணக்கில் நமக்கு கிடைச்சா ப்ராஃபிட் தான்.